ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸ் தமிழ் ஃபார் யூ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ChatGPTயோட ஜிப்லி ஆர்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலை. ஸோ இப்போ ரீசெண்டாக ChatGPTக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ வந்துட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, கூகுளோட ஜெமினி ஏஐ தான். இப்போ ரீசெண்டாக இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ப்ரோ அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ChatGPTயில் இது வரைக்கும் எடிட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் அந்த ஃபேஸை வந்து இது காட்டும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் அளவுக்கு தான் போகும். ஸோ பட் இது அப்படி இல்லை, ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்டுடியோவில் போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி வருமோ ஸோ அதே மாதிரி அக்யூரேட்டாக நம்மளோட ஃபேஸோட ரெஃபரன்சஸ்லாம் அப்படியே வச்சு நமக்கு ஒரு இமேஜ் எடிட் பண்ணி தருது. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் வந்து க்ரோமில் கூட ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுக்கான ப்ராம்ப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ப்ராம்ப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி என்கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ஜெமினி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சோடனே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் ஒன்று வரும், கூகுள் ஜெமினி அப்படின்னு. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இது மாதிரி தான், ChatGPT மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதில் கீழே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே அப்லோட் ஃபைல்ஸ் கேட்கும். இதில் நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ இதில் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். சும்மா ஏதோ ஒரு இமேஜை வச்சு நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்க் ஜெமினிங்கிற இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே போய் எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக என்னோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, வந்து நீங்கள் அது மூலமாகவே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து அதை சென்ட் கொடுப்போம். கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் ChatGPT அளவுக்கு டைம் எடுத்துக்காது. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி தந்துடும். ஸோ ஏன்னா ChatGPTயில் ரொம்ப நேரம் ஆகும், மணிக்கணக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள்னு பாட்டை போட்டுட்டு அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் அப்படி கிடையாது. ஸோ குயிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த ஏஐ. ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங் இமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டுருக்கு, ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம், எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டூடியோ இமேஜாக க்ரியேட் பண்ணி தரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கார்ட்டூனோ அது அனிமியோ அந்த மாதிரி போகாது. ஸோ சிம்பிளாக ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அப்படி நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ அதனால் மட்டும்தான் இது பயங்கரமான ட்ரெண்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து வால்பேப்பராகவோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதாவோ டிபியாக வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நானும் பண்ணி பார்த்தேன், எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்னு இல்லை, எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் அடிக்ட் ஆகி மூழ்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நான் அடுத்த ஃபோட்டோஸையும் வச்சு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து டஸ்கியாக இருக்கவங்க இல்லை ஒல்லியாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபேஸ் ரெஃபரன்ஸை அப்படியே வச்சு தான் கொடுக்குது. ஸோ பயங்கரமான ஒரு இதுன்னே சொல்லலாம். நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களோட ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபார் யுவர் சேஃப்டி தான், கேர்ள்ஸுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது. பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோக்கும் கொடுத்து நான் இன்னொரு காப்பி பண்ணி வச்சுட்டு ப்ராம்ப்டை போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சு, லோட் ஆகுது, நெட்வொர்க் இஷ்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஒரு கார் இருக்க மாதிரி அதில் சாஞ்சிருக்க மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்குனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பயங்கரமான ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும், உங்களோட சிம்பிளாக இருக்க ஃபோட்டோஸையே. ஸோ வாங்க அடுத்து நான் இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ லாஸ்ட் ஃபோட்டோவை நான் வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ வேறு ப்ராம்ப்ட்ஸை வச்சு. ஸோ அடுத்த ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த ஆஸ்க் ஜெமினிங்கிற இடத்துல மறுபடியும் நான் இன்னொரு காப்பி பண்ணி வச்ச ப்ராம்ப்டை என்டர் பண்ணி அதை வந்து சென்ட் கொடுக்குறேன். லோட் ஆகுது, ஜஸ்ட் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரேட்டிங் இமேஜ் வருது, வெயிட் பண்ணுங்கள்.
ஆல்மோஸ்ட் லோட் ஆயிடுச்சு. வந்துருச்சு. ஸோ இந்த பிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல, குவாலிட்டியே பயங்கரமாக இருக்குது. ஸோ இது எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராம்ப்டை வச்சு நான் எடிட் பண்ணது என்னோடய பிக்குக்கு பயங்கரமாக வந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. அதில் போய் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ இதில் காப்பி பண்ண முடியாதவங்களாம் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே அனுப்பி வைக்கிறேன். கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், இல்லை கப்புள்ஸ்க்கு எடிட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே நீங்கள் கேட்குறதெல்லாம் அனுப்பப்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.